i4 குவார்டர் டேக்ஸ். i5 நல்ல மூவிங் தான், அதை ஒன்றும் சொல்ல முடியாது. நல்ல ஒரு குவார்டர் டேக்ஸா? i5 குவார்டர் டேக்ஸ். i5 i4 ரெண்டுமே குவார்டர் டேக்ஸில் வரும். i3 மட்டும்தான் லைஃப் டேக்ஸில் வரும். லைஃப் டேக்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா 15 வருஷத்துக்கு டேக்ஸோடு உங்களுக்கு வந்துடும். i4 i5 எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குவார்டர் டேக்ஸில் தான் வரும். ஏன்னா நிறையா பர்மிட்டுக்கோசரம் யூஸ் பண்ணுவாங்க, வேறு ஒன்று. பிக்கப்பில் 1.7 பார்த்தீங்கன்னா குவார்டர் டேக்ஸில் வருது. 1.3 பார்த்தீங்கன்னா லைஃப் டேக்ஸில் வருது. இல்லை i5ல வந்து என்ன பெனிஃபிட், i4ல இருந்து i4ல என்ன டிஃப்ரெண்ட், i4க்கும் i5க்கு என்ன டிஃப்ரெண்ட், i4க்கும் i5க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அதை தெரிஞ்சுக்கிட்டு நான் அடுத்த லைவில் உங்களுக்கு கண்டிப்பாக நான் உங்களுக்கு இதை பற்றி விளக்கமாக சொல்கிறேன். நிறைய பேர் நம்ம சேனல் இனிமேல் அப்டேட் ஆகும். இப்போ லேட்டஸ்ட்டாக நிறைய வண்டி பார்த்திங்கன்னா நம்மகிட்ட சேல்ஸில் அவைலபிளாக இருக்குது. தேவைப்படுறீங்க தாராளமாக கூப்பிடுங்க. நம்மக்கிட்ட இப்போ என்னென்ன வண்டி இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஓவரால் காமிக்கிறேன். வாங்க போகலாம். வாபஸ் போயிட்டு வரலாம். ஏதோ ஒரு வண்டி உள்ளே வருது, என்னன்னு தெரியல. இங்கே தெரியுதா? அவங்களுக்கு தான் தெரியுமா? இல்லை அவுட் ஸ்பீட். ஃப்ரண்ட் கேமரா இங்கே, ஃப்ரண்ட் கேமரா தெரியுது, பேக் கேமரா தெரியும். பேக் கேமரா போட்டால் தெரியுமில்ல? லைவ்ல வருதான்னு பாரு. பின்னாடி கேமரா வச்சு கை தெரியும். இல்லையா? தெரியுது. வண்டி தெரியுமில்லப்பா. இப்போ வண்டியா தெரிய மாட்டேங்குது. இந்த ஃபோட்டோ இருக்கிறதுனால அப்படி போயிருதா? ஃபோட்டோ ரீட் பண்ணு. சாரி பாஸ், அந்த ஃபோட்டோ இருந்ததுனால நம்மளுக்கு தெரியல. எங்கே நம்ம பழனிசாமின்னு தெரியல. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா படா தோஸ்து வண்டி, 2022 மாடலுங்க. லைவில் தான் இப்போ பார்த்துட்டு இருக்கிறீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா i3+ லைஃப் டேக்ஸில் வரும். வருஷ ரெக்கார்டுங்க. சிங்கிள் ஓனர் வண்டி தான். 77 ஆத்தூர் நம்பரு. ஒரு 8,30,000 சொல்லுது. முன்ன போனால் கிடைக்கும். சைட் ஆங்கெல்லாம் சூப்பராக இருக்கும். இந்த வண்டி கொடுத்தாச்சு. இது தோஸ்து ப்ளஸ் அவைலபிளாக இருக்குது. இது என்ன மாடலுங்க? 22 மாடலு தோஸ்து ப்ளஸ் 5 போல்டில் ஒரு நல்ல ஒரு வண்டி. இதுவும் அவைலபிளாக இருக்குது. டாடா ஸ்கெட்ச்டி. இது பெயிண்டிங்க்கோசரம் அந்த வண்டியா? சாரி, அங்கே ஒருத்தர் ஃபோனில் பேசிட்டு இருக்கிறப்ப யாருன்னு தெரில. அவர் டாடா ஸ்கெட்ச்டியில் பாருங்கள், 34 நம்பரு கோல்டு அது கொடுத்தாச்சு. 29 நம்பரு ஜீட்டோ இருக்குது. இன்ட்ரா V30 இருக்குது. இது பார்த்திங்கன்னா இது ஒரு பொலேரோ பிக்கப்புங்க, பழைய மாடல் வண்டி. இந்த வண்டி இருக்குது, நல்லா இருக்குது, எடுத்துக்கலாம். அவைலபிளாக இருக்கிற வண்டி தான் இப்போ நீங்கள் லைவாக பார்த்துட்டு இருக்கிறீங்க. இன்ட்ரா V30 பாருங்கள், சூப்பர் வண்டிங்க. TN30 சேலம் நம்பரில் ஒரு வண்டி, தரமான ஒரு வண்டி. ஜீட்டோ 2020 பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு வண்டிங்க. 30 கிலோமீட்டர் கம்மியில்லாத மைலேஜ் வரும். கம்பெனி ரெக்கமெண்ட்லாம் 35 சொல்கிறாங்க. நாம் 30 கிலோமீட்டர் மார்க்கெட்டில் வரோம். TN47 கரூர் நம்பரில் ஒரு வண்டி, 54 சேலம் நம்பரில் ஒரு வண்டி அவைலபிளாக இருக்குது. நம்பால் பாருங்கள், அங்கே நின்றுட்டா. அப்படி எதுக்கு நின்றுருக்கு அப்படின்னு தெரியல. ஏப்பா சார், லைவில் ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம் கஸ்டமருக்கு. வண்டி எப்படி இருக்குது, என்ன ஏதுன்னு. பார்த்துக்கோங்க. பெங்களூர் பைபாஸ்லேயே இருக்குதுங்க நம்ம ஆஃபீஸில். பெங்களூர் பைபாஸ் கொஞ்சம் ரோடு ஒர்க் நடக்கிறதுனால எல்லாம் ஒன்றுவே பண்ணி விட்டுக்கிறாங்க. இந்த பில்டிங் பாருங்கள், ஒரு பில்டிங் இருக்கும், தெரியுதுங்களா? அந்த பில்டிங் பக்கத்தில் தாங்க. கண்டெய்னர் கூட 2 இருக்குது, தூரத்தில் இருக்குது. ஜூம் பண்ணி காமிக்கிறேன். 2 கண்டெய்னர் அவைலபிளாக இருக்குது. கேளுங்க, ஏதோ தேவைன்னா கூப்பிடுங்க. பெங்களூர் பைபாஸ் கரெக்டாக பாருங்கள். வெற்றி பாலிமர்ஸ் இருக்குதுங்களா? அங்கே இருக்குது. சரி வாங்க, நம்ம உள்ளே போயிடலாம். கொஞ்சம் வெயிலாக இருக்குது. நானே ரொம்ப நாள் கழித்து லைவ் பண்ணுறப்ப தான் இப்படி வருது. என்ன சொல்கிறதுன்னு ஒன்றும் புரியல, என்ன பேசுறதுன்னு நம்மளுக்கு புரியல. ஆனால் யாரும் பார்க்கவே மாட்டேங்கிறது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, மனசே வலிக்குது. அதனால் நான் ரூமுக்கே வந்துடுறேன். 3 பேர் பார்க்குறாங்க இப்போ லைவு. சாரி பாஸ், 3 பேர் லைவ் பார்க்குறீங்க. ஸோ இந்த வண்டி ஏதோ